கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது 2 நாட்களுக்கு முன் சனிக்கிழமையன்று ஒரு பெரும் தாக்குதலை தொடுத்தது. அந்த தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே நான் உடனடியாக ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தேன். அந்த நேரத்தில் நமக்கு இந்த தகவல் தெரியவில்லை. அந்த தாக்குதல் ஆரம்பித்ததே அது முதல் கட்டமே ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அலி காமினி அவருடைய இருப்பிடத்தின் மீது குண்டு வீசி அவர் அதில் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது. கொல்லப்பட்டு அந்த இடிபாடுகளிடமிருந்து அவருடைய உடலை வெளியே எடுத்த அந்த காட்சியையே இஸ்ரேலின் உளவாளிகள் படம் எடுத்து அதை உடனடியாகவே இஸ்ரேலுக்கு அனுப்பிவிட்டார்கள். ஆனால் ஈரான் அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பை செய்யவில்லை. ஒரு நாள் கழித்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் முதலில் இந்த தகவலை வெளியிட்டது இஸ்ரேல் தான். இஸ்ரேல் வெளியிட்ட ஒரு சிறிது நேரத்துக்கு பிறகே ஈரான் அதை அதிகாரப்பூர்வமாக ஒத்துக்கொண்டது. அப்ப இது எப்படி நடந்தது அப்படிங்கிறத பத்தின ஒரு விரிவான தகவல் பிபிசியில் வந்திருக்கு. என்ன அப்படிங்கிற சில டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதை நியூயார்க் டைம்ஸ் முதற்கொண்டு வாஷிங்டன் போஸ்ட் போன்று பலவேறு அமெரிக்க பத்திரிகைகளும் இதை பற்றின விரிவான தகவலை கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்த போர் நடப்பதற்கு பல மாதங்களுக்கு முன்பே சென்ற ஆண்டு 2025 ஜூன்ல ஒரு 12 நாள் யுத்தம் நடந்தது. அதில் இஸ்ரேல் பெரும்பாலும் ஈரான் மீது தாக்குதலை தொடுத்தது. இறுதியில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இஸ்ரேலுடைய வற்புறுத்தலின் பேரில் அமெரிக்கா குண்டுகளை வீசி ஒரு 3 அந்த அணு ஆயுதங்கள் அல்லது அணு சக்திக்கான யுரேனிய சுத்திகரிப்பு போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய ஃபோர்தோ, நட்டான்ஸ், இஸ்பஹான் போன்ற 3 இடங்களில் தாக்குதல் நிகழ்த்துவதற்கு மட்டும் அமெரிக்காவும் கூட சேர்ந்து கொண்டது. அவ்வளவுதான். அந்த நேரத்திலேயே அலி காமினியை கொல்வதற்கு இந்த 2 நாடுகளும் முயற்சிக்குமா, குறைந்தபட்சம் இஸ்ரேல் முயற்சிக்குமா என்ற ஒரு பேச்சு அடிபட்டது. ஆனால் அப்பொழுது நடக்கவில்லை. ஆனால் அப்பொழுதிலிருந்தே அல்லது அதற்கு முன்பிலிருந்தே அலி காமினி எங்கெங்கெல்லாம் செல்கிறார், யாருடன் பேசுகிறார், எப்பொழுது சாப்பிடுகிறார், தூங்குகிறார் போன்ற பலவேறு தகவல்களை அவர் மட்டுமல்ல பல முக்கியமான ஈரானிய தலைவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எங்கே இருக்கிறார்கள் போன்ற தகவல்களை மிகவும் உன்னிப்பாகவும் கவனமாகவும் சேகரிக்க தொடங்கிவிட்டது 2 நாடுகளின் உளவுத்துறைகள். இஸ்ரேலுடைய மொசாதாக இருக்கட்டும், அமெரிக்காவுடைய சிஏஏவாக இருக்கட்டும். அதனால கிட்டத்தட்ட அவர்கள் அனைவருடைய அந்த லொக்கேஷன்னா எக்ஸாக்ட் பின் பாயிண்ட் ஜிபிஎஸ் லொக்கேஷன் இவ்விரு நாடுகளிடம் இருந்திருக்கின்றன. அடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட சனிக்கிழமை மாலை தொடங்குவதாக இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தகவல் சிஏஏவுக்கு கிடைச்சிருக்கு. அன்றைக்கு காலையில் காமினி ஒரு சில முக்கியமான, அதாவது அவர்களுடைய படை தலைவர் ஒரு 4-5 பேர் இவர்களெல்லாம் அவர் சந்திக்க போகிறார் அப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு தெரிந்த உடனே அவர்கள் தங்களுடைய தாக்குதலை விரைவுபடுத்தி இந்த தகவல் கிடைத்த உடனேயே, சிஏஏவிடமிருந்து இந்த தகவல் கிடைத்த உடனேயே இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை ஆரம்பித்து விட்டது. அதில் யாரெல்லாம் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, ஒன்று அலி காமினியுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும், அதோடு கூட டிஃபென்ஸ் கவுன்சில் செக்ரட்டரி அலி ஷங்கானி, அவர்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பிரிகேடியர் ஜெனரல் அசீஸ் நசீர்சாதே, ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்டுடைய கமாண்டர் தலைவர் ஜெனரல் முகமது பக்பூர், இந்த 3 பேருமே இந்த தாக்குதலில் அலி காமினியுடன் சேர்ந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த எப்படி நடந்திருக்கிறது என்றால், இஸ்ரேல் ஜெட் விமானங்கள், டெஹ்ரான்ங்கிறது நல்ல தொலைவில் இருக்கு, இஸ்ரேலிலிருந்து நல்ல தொலைவில் இருக்கிறது. அவர்கள் ஜெட் விமானங்கள் எக்கச்சக்கமான குண்டுகளுடன் 30 குண்டுகளுடன் கிளம்பி இந்த குறிப்பிட்ட இடத்தை 9:40 லோக்கல் டைம் காலை 9:40க்கு போய் அது கிட்டக்க நெருங்காமல் ஒரு தொலை தூரத்தில் இருந்தே ஏவுகணைகள் மூலமாகவும் குண்டுகளை வீசியும் தாக்கி அந்த காம்பவுண்டை அழிச்சிருக்காங்க, கம்ப்ளீட்டாக அழிச்சிருக்காங்க. அதன் விளைவாகத்தான் இத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சமயத்தில் டெஹ்ரானில் அவருடைய பிரசிடென்ட் மசூத் பெஷஸ்கியான் மீதும் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் இப்பொழுது உயிருடன் இருக்கிறார் என்பதாகத்தான் நமக்கு தகவல் வந்திருக்கு. அதனால் அவர் எப்படி தப்பித்தார் அல்லது அவர் வேறு ஏதேனும் இடத்தில் இருந்தாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவர் தப்பித்திருக்கிறார். இன்னும் பலர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த தாக்குதல்களை உலகத்தில் பல்வேறு தலைவர்கள் இதை பல விதங்களில் கண்டித்திருக்கிறார்கள். ஈரான் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா,
அவர்கள் ஒரு 40 நாட்கள் துக்கம் அனுஷ்டிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இது வந்து ஈரானுடைய கலாச்சாரத்தில் அவர்கள் பின்பற்றக்கூடிய ஷியா இஸ்லாம் பிரிவில் இறந்த ஒருவருக்கு 40 நாட்கள் துக்கம் அனுஷ்டித்தல் அப்படிங்கிறது நடக்கிறது. அது கூடவே இதற்கு பழி வாங்குவதற்காக மிக கடுமையான தாக்குதலை அமெரிக்கா மீதும் இஸ்ரேல் மீதும் அமெரிக்காவுடைய ப்ராக்சிகள் மீதும், அமெரிக்கா யாரை வைத்துக்கொண்டு அவர்கள் முன்னால் நின்று கொண்டு இயங்குகிறதோ அனைவர் மீதும் தாக்குதல் நிகழ்த்தப் போவதாக ஈரான் அறிவித்து கிட்டத்தட்ட 11 நாடுகளுக்கு இந்த தாக்குதல் பரவி இருக்கிறது. யுஎன் செக்ரட்டரி ஜெனரல் அன்டோனியோ குட்டெரஸ் அவர் வந்து மிலிட்டரி எஸ்கலேஷனை கடுமையாக அவர் கண்டித்திருக்கிறார். இதனால வந்து உலகின் சர்வதேச அமைதியும் பாதுகாப்பும் மிக கடுமையாக பாதிக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உடனடியாக இந்த போர்களை 2 பக்கமும் நிறுத்த வேண்டும், டீஎஸ்கலேஷன் அதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கான வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கு மதியமே யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் பேசின அமெரிக்காவுடைய தூதர் மைக் வால்ட்ஸ் அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதோடைய வேறு வடிவம் தான் இந்த அணு ஆயுதங்களும் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளும் ஈரான் கையில் இருக்கும் வரை அது அந்த பகுதிக்கே மிகப்பெரிய ஆபத்து. அதனாலே தான் நாங்கள் வந்து இதை அட்டாக் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து வந்து இவங்க டெத் டு இஸ்ரேல், டெத் டு அமெரிக்கா என்று சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார்கள். வி டேக் இட் சீரியஸ்லி. இதை வெறும் வாய் வார்த்தை என்று நாங்கள் கருதப்போவதில்லை. இதை நாங்கள் கட்டாயமாக ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் காரணமாக நாங்கள் ஆக்ட் பண்ணியே ஆகணும். இது வந்து இதை தவிர அவங்க வந்து ப்ராக்சிஸ், ஒரு 3 ப்ராக்சிஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும், ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹூத்தி என்று அவர்கள் பின்னால் இருந்து கொண்டு அவர்களை இயக்கி எண்ணற்ற அழிவுக்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். அதனால நாங்கள் இந்த தாக்குதலை கட்டாயமாக செய்ய வேண்டி வந்தது என்று அவர் சொல்றாரு. ரஷ்யா வந்து இதை கடுமையாக எதிர்த்திருக்கு. ஏன்னா ரஷ்யா வந்து ஈரானுடைய ஆதரவாளர். ஈரான் ரஷ்யா யுக்ரைன் மீது தாக்குவதற்கான பல்வேறு ட்ரோன்களை கொடுத்திருக்கிறது. ஸோ அதை மனதில் வைத்துக்கொண்டு அவங்க ரொம்ப தெளிவாக நீங்கள் வந்து ஈரான் மீது தாக்கியிருக்கும் இந்த தாக்குதல் மிக மிக மோசமானது, அந்த பகுதியே அது மிக கடுமையாக பாதிக்கிறது அப்படின்னு ரஷ்ய தூதர் வாசிலி நெபென்ஷியா சொல்லியிருக்காரு. இதில் ஒன்றே ஒன்று கவனிக்கணும், அவங்க இதே தான் உக்ரைன் மீது தாக்குதல் நிகழ்த்தி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க கடந்த சில வருடங்களாகவே அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். இந்த மாதிரியான, ஆனால் அதே சமயம் மாஸ்கோ என்ன சொல்லியிருக்குன்னா, அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய இர்ரெஸ்பான்சிபிள் ஆக்ஷன் எய்ம் டு அண்டர்மைனிங் பீஸ், ஸ்டெபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி இன் மிடில் ஈஸ்ட். அடுத்து ஓமான். ஓமானுடைய இது கொஞ்சம் பாவம். ஒமான் வந்து எப்படியாவது அமைதியை கொண்டு வந்துடணும்னு ஒரு இன்டர்லாக்யூட்டராக, இடைப்பட்ட ஒரு தூதுவராக ஈரான் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. ஆனால் இந்த நியூக்ளியர் டீஎஸ்கலேஷன் அப்படிங்கிறதுக்கு. ஆனால் திடீர்னு இந்த தாக்குதல் நடக்கும் பொழுது ஈரானில் இருக்கிறவங்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒமான்லையும் போடுறா ஒரு குண்டு அப்படின்னு சொல்லி போட்டாங்க. நல்ல வேளை ரொம்ப பெரிய அளவுக்கு ஒமானை தாக்கலை. அவங்க ஒமானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து இது என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க எங்களுக்கு, இது வந்து நல்ல ப்ராக்ரஸ் வந்துக்கிட்டு இருந்தது இந்த பேச்சுவார்த்தையில் அப்படின்னு. எனக்கு என்னவோ பேச்சுவார்த்தை என்பது சும்மா ஒரு கடனுக்கு செய்துவிட்டு தாக்குதல் ஏற்கனவே நிகழ்த்த வேண்டும் என்பதை இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஏற்கனவே முடிவு செய்து விட்டன. அதுக்கு சரியான தருணத்தை அவங்க எதிர்நோக்கி இருந்தாங்க. அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னை 2 முறை கொல்வதற்கு அலி காமினி முயன்றார், நடக்கல. என்னை அவர் கொல்வதற்கு முன்னால் அவரை நான் கொன்று விட்டேன் அப்படின்னு இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. அடுத்து ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவர் வந்து யுஎஸையும் இஸ்ரேலையும் மிக கடுமையாக தாக்கி, நீங்கள் வந்து அன்ப்ரொவோக்டு, இல்லீகல் அண்ட் இல்லெஜிட்டிமேட் தாக்குதல்களை நிகழ்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ரொம்ப மோசமானது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா ஈரானுடைய தாக்குதலை, ஈரான் வந்து பஹ்ரைன், யுஏஇ, கத்தார், ஜோர்டான், குவைத் மற்றும் அவர்கள் மீதே, அதாவது சவுதி அரேபியா மீதே தாக்கி இருப்பதை மிக மிக கடுமையாக கண்டித்திருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, இருந்தாலும் நீங்கள் இந்த தாக்குதல் நிகழ்த்திருக்கீங்க. நாங்கள் எங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு முழு ஆதரவை தருகிறோம்னு. இதில் ஒன்று கவனிங்க, சில வாரங்களுக்கு முன்னால் தான் சவுதி அரேபியாவும் யுஏஇயும் மிக மோசமான ஒரு பிரிவை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. இந்த தாக்குதல் ஈரான் வந்து இவர்களை கிட்டத்தட்ட மீண்டும் சுமாராக சேர்த்து வைத்திருக்கிறது. 2 நாட்டின் தலைவர்களும் ஒருவரோடொருவர் ஃபோனில் பேசிட்டு இணைந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு தெரியுது.
இதற்கிடையே பிரெஞ்சு பிரசிடென்ட் எமானுவேல் மக்ரான், ஜெர்மன் சான்சலர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ், யூகே பிரைம் மினிஸ்டர் கேர் ஸ்டார்மர், இவங்க 3 பேரும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக ஏதாவது ஒரு சொல்யூஷனுக்கு வாங்கன்னு முதல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவர்களுடைய கருத்துல சில மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு தெரியுது. அவர்களும் இந்த போர்ல அவங்க இறங்கக்கூடும் அப்படின்னு தெரியுது. ஆஸ்திரேலியா மிக கடுமையாக ஈரான் உடைய தாக்குதலை கண்டித்திருக்கிறது. அவங்க முழுமையாக அமெரிக்காவுக்கான ஆதரவை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் ஆந்தனி ஆல்பனீஸ் வந்து தன்னுடைய நாடு முழுமையாக அமெரிக்கா பின்னால் இருக்கிறது. ஈரான் ஒரு அணு ஆயுதத்தை பெறுவதை தடுப்பது ரொம்ப முக்கியம். அந்த பகுதியுடைய அமைதிக்கும் நிலைத்தன்மைக்கும் ஈரானை கட்டுக்குள் வைத்திருப்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மாறாக பிரேசில் வந்து கடுமையாக யுஎஸ், இஸ்ரேல் 2 நாடுகளையும் கண்டித்திருக்கிறது. இந்தியா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதன்படி இந்தியா வந்து ஈரானுடைய அலி காமினி இறந்ததற்கு நேரடியாக இரங்கல் எதையும் தெரிவிக்கல. ஆனால் யுஏஇ மீதான தாக்குதலை மிக கடுமையாக இந்தியா கண்டித்திருக்கிறது. அதோடு கூட இந்திய பிரதமர் இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் பிரதமரோடு ஃபோனில் பேசி விரைவில் இந்த பிரச்சனை முடிவுக்கு வருவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி அவர் ஆலோசித்திருக்கிறார். இதுதான் வந்து பல்வேறு உலக நாடுகளில் இது குறித்த கருத்துக்கள் வந்திருக்கு. இறுதியாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் மட்டும் இல்லை, அமெரிக்க அதிபருமே சேர்ந்து 2 பேருமே ஈரானிய மக்களை நீங்கள் வீதிக்கு வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்சதை செஞ்சிடறோம், நாங்கள் தலைமையில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆட்களை அழிச்சிடறோம், உங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் நாங்கள் ஒழிச்சிடறோம், அது நடந்துருச்சுன்னா நீங்கள் வீதிகளுக்கு வந்து உங்களுடைய இன்ஸ்டிடியூஷனை நீங்கள் கைப்பற்றி கொள்ளுங்கள், எங்களுக்கு ஈரானிய மக்கள் மீது எந்த பிரச்சனையும் இல்லை, இப்பொழுது ஈரானில் ஆட்சியாளர்களாக இருப்பவர்கள் மீது தான் எங்களுடைய பிரச்சனை, அதனால் நீங்கள் அனைவரும் உடனடியாக வீதிக்கு வந்து நாட்டை கைப்பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு மக்களை நோக்கி நேரடியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் சொல்லியிருக்காரு, பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் சொல்லியிருக்காரு. பெஞ்சமின் நெத்தன்யாகு டொனால்ட் ட்ரம்ப்பை வெகுவாக பாராட்டி நன்றி சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்துக்கே ஈரான் ஒரு அணு ஆயுத கிடங்கு ஒன்றை உருவாக்கி இருந்தால் அது இந்த உலகத்துக்கே, உலகில் உள்ள அனைத்து மக்களுக்குமே ஆபத்தாக முடிந்திருக்கும். அதனால இப்ப நம்ம இருவரும் இணைந்து அவர்களை தாக்கி அந்த அணு ஆயுத அச்சுறுத்தலை நிறுத்தி இருப்பது, இது வந்து உலகத்துக்கே நாம செய்திருக்கக்கூடிய ஒரு வகையில் நன்மை. ஈரானிய மக்கள் இனிமேல் தங்களுடைய விதியை தாங்களே தான் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த அலி காமினியுடைய அவரை கொன்று இந்த போரை ஆரம்பித்து வைத்திருப்பது தொடர்பான பல்வேறு விஷயங்கள். இதோடைய அடுத்தடுத்த கட்டம் எப்படி போகிறது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கிறதுங்கிறதை அடிப்படையாக வைத்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.